நல்லா காரசாரமாக மசாலா வறுத்தரைச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி பயங்கர டேஸ்ட்டாக எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதிலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், 2 பொடியாக வெட்டின பல்லாரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக வெட்டின 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கழுவி வச்ச சிக்கனை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு அரை வேக்காடு வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. தேங்க்யூ.